நடிகர் விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யா ஃபீனிக்ஸ் அதாவது வீழான் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா கோலிவுட் திரையுலகத்தில் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. இந்த திரைப்படத்தை பிரபல ஸ்டன் கொரியோகிராஃபரான அனல் அரசு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. குத்துச்சண்டையை மையமா வச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமா உருவாக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. மகன் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் திரைப்படத்தினுடைய டீசரை பார்க்கறதுக்காக விஜய் சேதுபதி தன்னுடைய குடும்பத்தோட அந்த விழாவில் கலந்துகிட்டு இருந்தாரு. தந்தையர் தின பரிசாக இந்த டீசரை விஜய் சேதுபதிக்கு அவருடைய மகன் சூர்யா கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை மொத்த குடும்பத்தினரும் கொண்டாடி இருக்காங்க. இது குறித்து மகிழ்ச்சியுடன் மேடையில் பேசிய விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யா, தந்தையர் தினத்திற்கு அப்பாவிற்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த விழாவுக்கு என்னுடைய அப்பா விஜய் சேதுபதியை கூப்பிட்டு அவருக்கு இந்த டீசரை போட்டு காமிச்சேன். அவருக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய பூஜை விழாவில் பேசின சூர்யா அவர்கள், அப்பா வேற நான் வேற, என்னையும் அப்பாவையும் கம்பேர் பண்ணாதீங்க, நான் அவரை வச்சு வரல, என்ன பார்த்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இது அப்படின்னு பேசி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருந்துச்சு. என்ன இருந்தாலும் விஜய் சேதுபதியுடைய மகன் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி நான் வேற அப்பா வேற அப்பாவை எடுத்துரிஞ்சு பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் இதுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய சூர்யா விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு பூஜையில நான் வேற அப்பா வேறன்னு நான் ரொம்ப ஜாலியா தான் சொன்னேன். அதை நான் ரொம்ப சீரியஸாலாம் சொல்லவே இல்லை. என்னுடைய முதல் பிரஸ் மீட் அது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பதட்டத்தில், அதாவது நர்வஸா இருந்தேன். அதனால தான் என்னுடைய முகம் கொஞ்சம் சீரியஸா தெரிஞ்சிருக்கும் நான் பேசும்போது. மற்றபடி நான் ரொம்ப ரொம்ப ஜாலியான பையன் தாங்க. நான் பேசினதை சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் ட்ரால்ஸ் வருது. நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். எனக்கு ட்ரால்ஸ் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம் தான் அப்படின்னு சொல்லி, என்னதான் பூஜை விழாவில் நான் வேற அப்பா வேற என்ன தனியா பாருங்க அப்படின்னு சொன்ன சூர்யா விஜய் சேதுபதி தன்னுடைய அப்பா விஜய் சேதுபதியை இந்த டீசர் வெளியீட்டு விழாவுக்கு கெஸ்டா கூப்பிட்டு என்னைக்குமே தன்னுடைய அப்பா விஜய் சேதுபதி தனக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்றத சொல்லாம சொல்லி இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை எடுத்து மேடையில பேசிய விஜய் சேதுபதி அவர்கள், என்னோட மகன் இந்த மாதிரி ஹீரோவா ஆகணும் அப்படின்றதோ அல்லது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்றதோ எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல. நானும் ரவுடி தான் படத்தோட டைம்ல விக்னேஷ் சிவன் என்னுடைய அந்த சைல்ட்ஹுட் கேரக்டர்ல என்னோட பையன் நடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாரு. நான் இவங்கிட்ட கேட்டேன், சரி ஓகே நடிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நடிக்க வச்சேன். அதுக்கப்புறமா சிந்துபாத் திரைப்படத்தில் 2 பேர் சேர்ந்து ஒண்ணா நடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் அவர் ஹீரோவானதெல்லாம் ரொம்ப தற்செயலா நடந்ததுதான். நான் நடிச்ச சங்கத்தமிழன் திரைப்படத்தில் அனல் அரசு மாஸ்டர் தான் ஸ்டன் கொரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னோட பையன் வந்து உட்கார்ந்து அவர் பார்த்துருப்பார் போல. சங்கத்தமிழன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் அனல் அரசு மாஸ்டர் என்னுடைய பையனை பார்த்து கதை சொன்னாரு. சும்மா கதை சொல்றாரு அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா சீரியஸாவே கதை சொல்லி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இதை நான் துளியும் வந்து கற்பனை பண்ண கூட இல்ல. திரைத்துறைக்குள்ள தாக்கு பிடிக்கிறது எவ்வளவு கடினம் அப்படின்றத என்னுடைய மகனுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சினிமாவில் தாக்கு பிடிக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அனுபவிச்ச அழுத்தங்கள் என்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு பாரமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை நான் என்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவன் அதை பிடிச்சுதான் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்கான். இந்த படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்கான். அனல் அரசு என்ற அற்புதமான மனிதரின் மூலமா அவன் கதாநாயகனா அறிமுகமாகறான் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகன் பிறந்து இது வரைக்கும் 19 தந்தையர் தினம் நான் கொண்டாடி இருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த தந்தையர் தினம் அப்படின்னு சொல்லி மேடையில தன்னுடைய மகன் ஹீரோவாகிறத பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. சமீபத்தில் அவருடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று அது ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் ஐ தருங்க.